ரொம்ப நாள் கழிச்சு எஸ்டிஆரை இப்படி விரல் வித்தையெல்லாம் காமிச்சு செமையா கோரியோ பண்ண சதீஷ் தான் நம்ம கூட இருக்காங்க. ஹாய். ஹலோ. ஹாய் ப்ரோ. இந்த விரல் வித்தை வந்து ஜஸ்ட் ஃபார் எஸ்டிஆரா இல்லை எப்படி? இல்லை, அது ஃபஸ்ட்டு சிம்பு சாரோட இம்பேக்டே இந்த கலக்குவேன் அப்படின்னு கட்டம் கட்டி கலக்குவேன் அந்த பாட்டு என்னையும் பாதிச்சிருக்கு நான் அப்போது டான்ஸ்லாம் ஆடும்போது. ஸோ ஷோகாலி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எனக்கு அதை எப்படி சேல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. அது சரி, அதுக்கு ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ராவாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அதை ஷோகாலிங்கிற வார்த்தை மக்களுக்கு போய் ரீச் ஆகணும்னு யோசிக்கிறதுக்கு எனக்கு என்னமோ அதை கொண்டு வரலாம், ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. சிக்னேச்சரா, ஏன்னா அது ஷோகாலி. ஸோ அது கரெக்டாக அது ஃபஸ்ட் டைம் அவர் பாடி ஷோகாலி நான் தான் பண்ணும்போது எங்கே எப்படி நினச்சேனோ அதை விட ஒரு 1000 மடங்கு ரியாக்ஷன் பயங்கரமாக இருந்தது எல்லாருக்கிட்டையுமே. கண்டிப்பாக. இன்னொரு முக்கியமான கேள்வி வந்து ஜிவிஎம்க்கு வந்து உங்கள் மேலே எக்ஸ்ட்ரா பிரியம் இருக்கா? ஒத்துக்கலாம். இல்லை, அவருக்கு பிடிக்கும் இருக்கும். ஏன் கேட்குறேன்னா, வாரணம் ஆயிரம் என்ன இருந்தாலும் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் இந்த படத்தில் இருக்கீங்க. ஆமாம், அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? வாரணம் ஆயிரம்லேருந்து சார் கூட நிறைய பழக்கம். வாரணம் ஆயிரம்ல சின்ன ஒரு ரோல் பண்ணேன். சார் என்னை இப்போ மீட் பண்ணும்போது அப்போ ரீசனாக ஜூன் போனால் ஆடினதா சார் பார்த்துருந்தாரு. நான் அந்த வாரணம் ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டராக நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆடிஷன் மாதிரி என்னமோ இருந்தது. ஸோ அதுக்கு நான் செலக்ட் ஆகும்போது அப்போ தான் ரீசெண்டாக சார் அதை பார்க்கும்போது சார் என்னை அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணார். உமாலாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாரு. அதுலேருந்து அது அப்படியே டோட்டலாக அப்படியே அதில் சாங் இருந்தது, அதில் நான் ஆடினேன். அதுதான் அந்த ப்ராசஸில் அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆச்சுன்னு நான் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் ஆள் இல்லை. எனக்கு என்னமோ நான் அவரை பார்க்கும்போது எனக்கு ஜீவா சாரோட ஞாபகம் வரும் பயங்கரமாக. எனக்கு அவர் அவ்வளோ எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் இல்லாத ஒரு இடத்த மேபி எனக்கு இவர் தான் ஏதோ சம்திங் ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு நான் ரொம்ப இமோஷனாக எனக்கு அவர்கிட்ட ஒரு கனெக்ட் இருக்குது. மேபி அதனாலயா, ஏன்னா உன்னாலேக்கு அப்புறமா தெரியுது அப்படின்னு சொன்னாக்க ஷோகாலிங்கிற சாங் தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு அதுலேயே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. மேபி அதுக்காக தான் அந்த ஜேர்னி போல் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். சார்கிட்ட நிறையா நான் பேசியிருக்கோம். சார் பேசியிருக்காரு, டான்ஸ் பற்றி அப்படி இப்படி பேசுவார். நான் டான்ஸ் ஸ்கூலில் ஒரு இது பண்ணுறேன், நிறையா பேசியிருக்கேன் சார்கிட்ட. அவன் சென்னை ஒரு மழைக்காலம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று டேக் ஆஃப் ஆச்சுல. ஸோ அதில் நானும் ஒரு யா நோ ஐ வாஸ் ஆல்சோ ஒன் அமங் த 4 guys. ஓகே. யா 4 பசங்க, 3 ஹீரோயின் அண்ட் 1 பேட் கை. அந்த பேட் கை நீங்களா இல்லை உங்களுக்கு ஹீரோயின் இருந்தாங்க? ஏங்க பேட் கை ஜானியல் பாலாஜிங்க. ஓகே. ஸோ அது ஆச்சு. பட் ஏதோ சில ரீசன்ஸ்னால அது ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனாலயா அது எனக்கு தெரியாது. எனக்கு என்னமோ சார்கிட்ட ஒரு வேற லெவல் கனெக்ட். அவருக்கு என்ன பிடிக்கும்னு அது ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டு அது இருக்கு. உண்மையை சொல்லுங்க, உன்னாலேக்கு அப்புறம் கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சதா இல்லை ஆக்டிங் நிறைய வாய்ப்பு கிடைச்சதா? உன்னாலே பண்ணும்போது நடிக்கணும்னு தான் ஆசை. ஆக்சுவலாக எனக்கு பேசிக்காகவே ஆக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு அது என்ன ஃபஸ்ட்டு தெரியாது. எனக்கு அது எப்படி இதெல்லாம் சினிமாவில் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியாது. அதுக்கான ஒரு டைம் எடுக்கும். அது கரெக்டாக நிறைய விஷயங்கள் அது வந்து ஒரு இடத்துல வந்து கரெக்டாக விழுந்தால் தான் அது நடக்கும் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா சார் கௌதம் சாரோட படத்தில் நான் கோரியோகிராஃபராக என்ன அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார்ல. ஸோ அப்போலேருந்து மேபி கோரியோகிராஃபராக எனக்கு அது ஒரு பெரிய என்ன சொல்கிறதுனா நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆச்சு பிட்வீன் த ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் இது. மேபி அங்கேலேருந்து இட் மைட் டர்ன் அவுட் டு பி நான் ஏதாவது படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். பட் ஆனால் நான் உன்னாலே பண்ண டயத்தில் வந்துட்டு ஐ வாஸ் டூ யங் டு ஹேண்டில் கோரியோகிராஃபி இன் ஃபிலிம்ஸ். அதுக்கு எனக்கு அப்போது விஷயம் அவ்வளோ பத்தாது. அப்போ எனக்கு அது அவ்வளோ நாலேஜ் கிடையாது. காலேஜ் டேஸில் டான்ஸ் ஆனேன். ஒரு காம்படிஷனில் வந்துட்டு டான்ஸை பார்த்ததுக்கப்புறமா தான் ஜீவசர் அசோசியேட்ஸ் வந்து அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக கேட்டாங்க. என்ன வச்சு நீங்கள் இருக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு மாதிரி நக்கலெல்லாம் அங்கே பேசினேன். ஏன்னா பசங்களாம் இருக்காங்க, ஒரு மாதிரி பயங்கரம் கையெல்லாம் தட்டினாங்கன்னு அந்த ஏரியாவில் சொல்லிட்டேன். அப்புறம் 6 months அப்புறமா அவர் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்க வந்து பாரு அப்படின்னாரு. பார்த்துக்கப்புறம் முன்னாடி ஒன்று டேக் ஆஃப் ஆச்சு, அதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறமா ஒரு ரியாலிட்டி ஷோ, அதுக்கப்புறம் நிறைய ஷோஸ் பண்ணேன். அப்புறம் நிறையா பேர் கோரியோகிராஃப் பண்ணேன். திருப்பி நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்புறமா ஐ பிகேம் கோரியோகிராஃபர். அப்புறமா திருப்பி ஆக்ட் பண்ணேன். இதுதான் அதோட ப்ராசஸ். அந்த வழி எனக்கு இதுதான் இந்த வழி தான். எஸ்டிஆர் வந்து இப்போ ரீசெண்டாக ட்விட்டரில் ஒரு வீடியோ போட்டிருந்தார், பார்த்தீங்களா? அது இன்னைக்கு அந்த பெரிஸ்கோப்பில் லைவ் இது பண்ணி பார்த்தீங்களா? பார்த்தேன். ஸ்பெஷல் மென்ஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்படியா? அவர் அதான் நீங்கள் கேட்குறது சதீஷ் அப்படின்ற ஒருத்தர் வந்து படம் பார்த்துட்டு ஒரு ஹீரோ வெளில வந்து ஃபேன்ஸ்லாம் தேங்க் பண்ணுறாரு, எஸ்டிஆர் வந்து தேங்க் பண்ணுறாரு. அதில் வந்து சதீஷ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்க. இல்லை ஆக்சுவலாக எனக்கு மற்ற ஆக்டர்ஸ்லாம் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு
ஒரு சில பேருக்கு மேபி இன்செக்யூர்டாக இருக்கலாம். ஆனால் சிம்பு சாரை பொறுத்த வரைக்கும், எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னை வந்துட்டு வேலையை பண்ண விட்டு அழகு தான் பார்த்தார், நான் தான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ பேர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, இதுக்கு இவ்வளோ பேர் வந்து பயங்கரமாக எல்லாருமே கிளாப்லாம் தட்டுறாங்க, எல்லாருமே சூப்பராக நடிக்கிறீங்க, மெமீஸ்லாம் க்ரியேட் ஆயிருந்தது ஆஃப்டர் எஸ்டிஆர் அண்ட் மஞ்சிமாஸ் பர்ஃபார்மன்ஸ், சதீஷ் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அப்படி இந்த மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் நிறைய பார்க்கும்போதே எனக்கு அப்போ நான் ரியலைஸ் பண்ணது எப்படின்னா, அந்த ஸ்க்ரீனில் அந்த ஸ்பேஸை கொடுத்ததுக்கான காரணம் தான் இது. மற்றவங்களாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலை, மற்றவங்களாம் ஒரு ஒன்றுமே இல்லாமல் ஒரு நியூ கமருக்கு இப்படி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் என்னோட டவுட்டு. மேபி இப்போது வேறு காம்பினேஷன்ஸில் இப்போது சிம்பு சந்தானம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சிம்பு விடிவி கணேஷ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்குல்ல, இவங்கெல்லாம் வந்தால் மக்களாகவும் பார்க்க பிடிக்கும் ஸ்க்ரீனில் வரதுக்கு. அவங்களுக்கு ஒரு ஏன்னா தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸ். எப்படி இருக்கும், எதுவுமே இல்லாமல் டக்குன்னு ஒரு இதுலேருந்து பொறுக்கி என்ன அதில் வச்சு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, பட் பார்க்கும்போது ரொம்ப எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறத நினச்சாலே ஒரு டெய்லி ஷோவாக போயின்னு இருக்கேன். சும்மா போயிட்டு அப்படியே நின்றுட்டு அப்படியே அந்த இடத்துல இல்லை நிஜமாக இதுக்கு 6 தடவை பார்த்துட்டு நீ நைட் ஷோ வர போய் பார்க்க போகிறேன். சூப்பர். ஆமாம், இது ஒரு வேலையாக பண்ணிகிட்ருக்கேன், படத்தை போய் பார்க்குறத ஒரு வேலையாக பண்ணுறேன். நிஜமாவே எஸ்டிஆருக்கு வந்துட்டு ஒரு பெரிய தேங்க்ஸு. எப்படி தேங்க்ஸுங்கிறது வந்துட்டு தேங்க்ஸ்னு சொல்லவே முடியாது, அது எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலிங் தான். ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த ஷோகாலி சாங்காகவும் இருக்கட்டும், ஒரு கேரக்டர் அப்படி பில்ட் பண்ணி அதில் வருது. இதில் எனக்கு அதில் 50% 50-50 இருந்தாலே ஒரு ஹீரோட இன்ட்ரடக்ஷன் சாங்கில் அவங்களோட ஃபேன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. டு பி ஃப்ராங்க், நீ கருதில் என்னவா வேணா இருந்துட்டு போப்பா, நீ எப்படி வேணா இருப்பா, என் தலைவன் டான்ஸ் ஆனால் என் தலைவன் தான்ப்பா டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறத மாதிரி கண்மூடித்தனமான அன்பு வந்துட்டு ஒரு ஹீரோஸ் மேலே வச்சுருக்காங்க ஃபேன்ஸு. எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேன் ஃபாலோவிங் வந்து அது ரொம்ப ஜாஸ்தி. அவர் அங்கே சொல்லிட்டாங்க, அவர் அங்கே ஆடியாச்சு, நான் கொரியோகிராஃப் பண்ணியாச்சு, அது எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. பட் ஆனால் எனக்கு சத்தியமாக பயம் இருந்தது, இன்னும் ஓவராக டான்ஸ் ஆடி கட்டுறியா அப்படின்னு சொல்லுவாங்களோ எனக்கு டவுட் எனக்கு இருந்தது. நானே அடுத்த கொஸ்டின் தான் வச்சேன். இல்லை ஆக்சுவலாக நிஜமாக நான் ஃபீல் பண்ணேன், ஐயோ இப்படி இருக்கே, இது என்னது இது எப்படி, ஏன்னா எனக்கு புரியல அது எனக்கு. ஏன்னா சார் சொன்னது, கௌதம் சார் சொன்னது எக்ஸ்பிளைன் பண்ணது மாதிரி தான் நான் போனேன். எல்லாமே எனக்கு அங்கே பண்ணும்போது கரெக்டாக இருந்தது. அந்த ஃபிலிம் ரிலீஸுக்கு எனக்கு கொஞ்சம் முன்னாடி எனக்கு அது ஒரு ஜர்க்கு எனக்கு ஆகிடுச்சு, ஸ்ட்ரைக் ஆகுது அப்படியே ஐயோ அப்படின்னு இருந்தது. ப்ளஸ் நான் அந்த தேட்டரில் பார்க்கும்போது ஐயோ இது என்ன ஆக போகுதுன்னு நான் பயத்தில் தான் பார்த்தேன், பயத்தில் தான் அந்த பாட்டை நான் பார்த்தேன். என்னென்னா சரி நான் டான்ஸ்லாம் ஆடி தெரியும் அப்படின்னு சொன்னா கூட அவங்களால அப்படி எடுத்துக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது எனக்கு. பட் ஆனால் காட்ஸ் கிரேஸ் வந்து அவங்க அதை ரொம்ப ஜெனுவனாக எல்லாருமே அதை லைக் பண்ணாங்க. அவருக்கு அவ்வளோ பெரிய ஜட்ஜ்மெண்ட் இருந்தாலும் அதை விடவே முடிஞ்சது, விட்டுருக்காரு அந்த இடத்த. ஸோ ஹி ஹஸ் ஃபோர்ஸ், முன்னாடியே பார்த்துட்டாரு இந்த சீனில் வந்து உனக்கு கிளாப் வரும்போது அவருக்கும் தெரியும், இது நீ யாருன்னா தப்பாக இருக்காங்கிறது அவர் சொல்லியிருக்காரு. அது எனக்கு தான் தெரியல ஆக்சுவலாக. சிம்பு கூட ஒரு படம் பண்ணியிருக்கோம். சிம்பு வந்து எந்த அளவுக்கு ஒரு எஸ்டிஆர் வந்து எந்த அளவுக்கு ஒரு டான்ஸர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் செம்மையாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு கிடச்சிருக்கலாம்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, இந்த ஃபிலிமுக்கு முன்னாடி எஸ்டிஆர் அவரோட எனக்கு பயங்கரமான சாங் கொரியோகிராஃப் பண்ணல ஜேர்னி எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஒரு ஆட் ஃபிலிம் ஷூட் பண்ணேன், அங்கேருந்து அவருக்கு என் ஒர்க் பிடிச்சி அப்படியே ஒரு இது நம்மால் இங்கே என்ன சொல்லுது, அப்புறம் வால் ஒர்க் பண்ணேன், அப்புறமா இந்த ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எனக்கு அவர் நல்லா தெரியும். பட் இந்த விட பயங்கரமாக சாங் இல்லை, அந்த படத்துக்கு அந்த சாங் கரெக்டாக இருக்கும். அந்த படத்துக்கு எப்பவுமே அந்த சாங் வரும்போதே அது அந்த படத்தை விட ஒரு கொஞ்சம் % ஜாஸ்தி தான் இருக்கும். நினைக்கலாம் இப்படி ஒரு பாட்டு தான் இப்படி பண்ணலான்னு, பட் ஆஸ் அ கேரக்டராக அவர் என்ன இருக்கார் படத்தில் அப்படின்னு அது ஒரு விஷயம் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ எஸ்டிஆருக்கு வந்துட்டு அவர்கிட்ட ஒன்று விஷயம் வரும், அவர் எல்லா ஃபார்மும் அவராலையுமே எல்லாமே பண்ண முடியும். அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கிறது தான் பெரிய கஷ்டமே. ஏன்னா நம்ம போய் ஒன்று சொல்லுவோம், அவர் அது வந்துட்டு ஒரு 20 இயர்ஸ் முன்னாடியே பண்ணியிருப்பார். நம்ம அதை வந்து பயங்கரமாக யோசிச்சு போய் பண்ணியிருப்பார், அவர் முன்னாடியே பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கு நிறைய யோசிக்கணும், நிறையா புதுசாக கொடுங்க. ப்ளஸ் அது வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே ஆடிடுவார். அவர் பார்த்துட்டே ஆடிட்டாலே அதுவே ஒரு மாதிரி மைண்ட் ஆகிடும். நம்ம ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் கொரியோகிராஃப் பண்ணி இப்படி வருவோம், அப்படியே பார்த்துட்டே வந்து ஆடுவார். ஸோ பார்த்துட்டு வந்து ஆடினான்னா உடனே ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் இருங்க, வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு வேறு ஒன்று மாற்றி நம்மளே பண்ணுவோம். ஸோ அப்படி தான் அவங்க. ஐ திங்க் ஹி ஹஸ் கிராஸ்ட் தட். ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ப்ரூவ்னு கிடையாது. அவர் இன்னும் எனக்கு அவர் வேறு மாதிரி ஒரு டான்ஸ் பண்ணி எனக்கு அவர் என்டர்டெயின் பண்ண வைக்கலாம் அப்படின்னு எனக்கு இன்னும் அந்த கேரக்டராக நிறையா இருக்குது. இப்போ இந்த AAAல வரும்போது கூட ஹீஸ் பிளேயிங் கேரக்டர் ஆஸ் ஓல்ட் மேன். ஸோ அதில் அவர் ஆடும்போது அது எப்படி என்டர்டெயின் பண்ணுது மக்களை அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன்.
இந்த மாதிரியே தான் இப்படி எப்படி ஆடுறான் பாடுறா அப்படின்னு எனக்கு அவர் அதுக்கு மேலே அவர் உட்கார வைக்கணுங்கிற தாட் எனக்கு இல்லை அஸ் அ கோரியோகிராஃபராக. ஜிவிஎம் வந்து உங்கள்கிட்ட இந்த கதையை சொல்லும்போது உங்கள் கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ணும்போது என்னவா சொன்னார்? ஏன்னா உன்னாலேயும் வந்து இதே மாதிரி ஒரு கேரக்டர் தான், லவ் டிப்ஸ் கொடுக்குறது, கொஞ்சம் எக்ஸ்பர்ட் அந்த ஃபீல்டில், அந்த ஏரியாவில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஃப்ரெண்டு, ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் டூட் பாய். எப்படி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்? இல்லை சார் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பிளைன்லாம் எனக்கு பண்ணதில்லை. எனக்கு சார் வந்துட்டு ஃபிலிமில் நீ இருக்கு அப்படின்னு ஒன்று சொன்னார். என்னைக்கு ஷூட்டிங்னு சொன்னார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன், இப்போ நீ இதை பண்ணுறேன்னு தான் சொன்னார். பிளைண்ட் ஃபோல்டடாக தான் அவர். அவர் எனக்கு அவர்கிட்ட என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, நான் அதை எக்ஸ்பெக்டும் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அவர் எழுதி கொடுக்குற பேப்பர்லேயே இருக்கும். அவர் எனக்கு பேசுகிற மாதிரி அந்த பேப்பரை படித்தா அவர் என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகாக எழுதுவார். இது எதனால் வருது, அந்த ஸ்க்ரீன் பிளேயோட அழகாக அந்த டைலாக்ஸோடு அதை எழுதி சொல்லிடுவார். அதை படிச்சுட்டு அங்கே போய் நின்னாலே தெரிஞ்சிடும். ஆல் த கிராமர்ஸ் வந்து அதிலே இருந்துருது. அதுலேயே ஒரு 15 வார்த்தை என் லைஃப்பில் ஸ்கூலில் கூட நான் இங்கிலீஷில் நான் படிச்சிருக்க மாட்டேன். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். ஆமாம், பயங்கரமாக இருக்கும். அதில் என்ன இருக்குது என்ன மாதிரினே தெரியாது. மினிமம் ஒரு 15 வார்த்தை என் லைஃப்பில் நான் வந்து எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். அதுக்கிட்ட நான் போகவே மாட்டேன். இது அப்படியே ஒரு தடவை நான் படிப்பேன், ஒன்றுமே புரியாது, பயங்கரமான இங்கிலீஷில் இருக்கும். என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தங்கிட்ட அதை கொடுத்துட்டு தமிழில் சொல்கிறான்னு சொல்லி அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிடுவேன். அதே மாதிரி தான் ஜீவா சார் படத்துலையும் அப்படி தான் இருந்தது. இங்கே நில்றா இப்படி நில்றா, இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா ஓகே சார், அப்படி தான் கதையை சொல்லி எனக்கு புரிய வச்சு இவனை நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆன ஒரு பர்சன் கிடையாது நான். அவங்களுக்கு நான் இந்த படத்தில் இருக்குன்னு நினச்சிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுவே போகிறோம். அதுக்கு மேலே கதையை கேட்டு இல்லை சார் எனக்காக நீங்கள் இங்கே ஒரு 2 இது பண்ணி இந்த டைலாக் சொன்னால் என் ஃபேன்ஸ் ஒத்துக்கு இப்படிலாம் சொல்ல முடியாது, அப்புறம் எதுக்கு அவங்க என்கிட்ட சொல்லணும். ஸோ அஜித் சார் கோரியோகிராஃப் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அது ஐயோப்பா அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா ஒரு விஷயம் சொல்லணும், செம்ம விஷயம்னா அவர் கோரியோகிராஃப் பண்ணது செம்ம விஷயம்தான். ப்ளஸ் ப்ரீவியஸ் படம் கௌதம் சார் நான் கோரியோகிராஃப் பண்ணதுனால என்ன இருந்து நெக்ஸ்ட் பண்ணுறாரு அஜித் சார் கூடன்னு தெரியும். பட் ஆனால் சார்கிட்ட போய்ட்டு நம்ம தானே கோரியோகிராஃப் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கு அந்த கரேஜ் கிடையாது. அடிப்பேன். ஏன்னா எல்லாமே சார் கரெக்டாக செட் பண்ணி சொல்லுவார். இது சதீஷ் ஸ்டெப் பண்ணிவிடுங்க அப்படின்னு அவருக்கே சொல்லுவார். எதுவுமே நான் அவர்கிட்ட கேட்டதே கிடையாது. அவராக கரெக்டாக கொடுப்பார். ஸோ இதை போய் நம்ம பண்ணிட்டா அது என்னை எப்படி எடுத்துப்பார் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் வந்தது. அதே மாதிரி கொஞ்சம் டயத்தில் வந்து சாங் வரும்போது அவங்களே சொல்லி சாங் தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. சாங் ஷூட்டிங்லாம் போயாச்சு. ஃபஸ்ட்டு அந்த ஷூட் பண்ணுறோம், அதர் சாங் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சார் அஜித் சார் 10 o'clock வராரு நைட்டு. 10லேருந்து 6 to 2 வரைக்கும் போஸ் அஜித் சார் 10 o'clock வராரு. 6 and 10 வரைக்கும் அருண் விஜய் சாரோட போர்ஷன்ஸ் எடுத்து முடிச்சாச்சு. 10 o'clockனா 10 o'clock வராரு கரெக்டாக. அதாவது 10 1 செகண்ட் இல்லை, 9:59 இல்லை, 10 இப்படி 10 பார்த்தா இப்படி நிற்கிறாரு. மேக்கப்போட வந்து அவர் நிற்கிறாரு. அப்படியே எனக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக பயங்கரம் கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். பட் இப்போ தான் நேரம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகிடுச்சு. என்ன ஆச்சு அப்படின்னோடனே அவரே தெரிஞ்சுக்கிட்டாரு போல இருக்கு. கிட்டக்க வந்துட்டு தோலில் கை போட்டார். நான் டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னாரு. சார் டென்ஷன்லாம் ஒன்றுமே இல்லை சார், ஈஸியாக அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. டேய் மூஞ்சி தெரியுதுடா, என்னது மூஞ்சி தெரியுதா, எனக்கு பார் நான் கூட டென்ஷனாக தான் இருக்கேன், மூஞ்சி தெரியுதா அப்படின்னாரு. அதுதான் அந்த ஐஸை பிரேக் பண்ணின இடமே. அந்த அவரை வந்து அதை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுல்ல. ஆக்சுவலாக அந்த லெவலில் இருக்கும்போது கூட என்னை ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் வைக்கணுங்கிற தாட் ப்ராசஸ் தான் அதோட சாங்கோட ஸ்ட்ரென்த்தே. எனக்கு அது அங்கே நடக்காட்டா எனக்கு எப்படி ஆயிருக்குன்னே தெரியாது எனக்கு. ஆக்சுவலாக அது இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தான் பண்ண அந்த பாட்டை. அந்த பாயிண்ட் தான். ஏன்னா அவருக்கு சென்ஸ் பண்ணியிருக்காரு, இவன் ஏதோ நம்ம கிட்ட வராமல் எங்கேயோ போயினே இருக்கான், வேலை பார்த்துனே ஏதோ அங்கே போகிறேன் இப்படி வரேன் அப்படி போகிறேன், அது சென்ஸ் பண்ணியிருக்காரு ஏதோ. ஏன்னா பாஸ் 6 to 10 வரைக்கும் அப்படியே ஜெட்டு மாதிரி பண்ண இந்த ஷூட்டிங்கு 10 o'clock மேலே அப்படியே ஒரு பாஸில் இருக்குது. என்ன எல்லாம் டான்ஸஸ் நிற்கிறாங்க, என்னையா நடக்குது, எங்கே டான்ஸ் மாஸ்டர் அந்த ஃபீல்டில் தேடிக்கிட்டு இருக்காங்க என்ன. நானும் அப்படியே போயிட்டு இங்கே இது பண்ணுங்க அது இங்கே இஷ்டத்துக்கு போகிறேன் இப்படி வரேன் அது சார் இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் இங்கே வாங்கினேன் அந்த மாதிரிலாம் ஒரு சீனியர் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்குது. அதெல்லாம் அந்த லெவலுக்கு போனால் அவர் அந்த தாட் ப்ராசஸ் தான், அவர்கிட்ட அந்த மனசு தான் ஆக்சுவலாக. அதுதான் அதில் மறக்கவே முடியாத ஒரு விஷயம் எனக்கு. அது கோரியோகிராஃப் பண்ணதை விட அது நீ பண்ணுறா ஏண்டா அதுதான் அந்த விஷயம்தான். ஒரு படம் வந்து சதீஷ் லீடாக நடித்தார். அதுக்கப்புறமும் வந்து ஜிவிஎம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது வித் நோ ஹெசிடேஷன் நீங்கள் வந்து ஓகே சொல்லியிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாக
அதில் ஒரு கேள்வி இல்லை, எப்போ போய் எங்கே போய் எப்படி ஆனாலுமே சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு தெரியுமே கண்டிப்பாக எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னு தெரியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் தான். இதுக்கப்புறம் ஹீரோவை பண்ணிட்டேன், பயங்கரமாக பண்ணிட்டேன், இந்த மாதிரி போயாச்சு அப்படின்னு இது கேரக்டருக்கு இவன் தேவைன்னு அவருக்கும் தான் தெரியும் தானே. இவன் இப்படி போயிட்டான், இவன் கொஞ்சம் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கான் அப்படிலாம் அந்த சீன் வந்தாலும் இந்த கதையில் இந்த இடத்துக்கு இவன் தேவை அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னா அது ஒரு ஜென்யூனிட்டி கன்ஃபார்மாக இருக்கும் தான். 25 years down the line கூட ஃபோன் பண்ணலான்றீங்க. ஏன்னா அந்த யோசிக்கிறது அவர் கிரியேட்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ தானேங்க. எனி டைம் எதுக்காக இப்படி பண்ணணும் அப்போ என்னை நோக்கி பாயும் தோட்டால இது வரைக்கும் ஒன்றும் ஏன்னா இன்னும் ரெடியாக ஆகலை ஆக்சுவலாக. அது மேபி தெரியல எனக்கு என்ன வெயிட்டிங். ஆமாம் கௌதம் சார் அதை பார்த்து செய்யுங்க. எனக்கு அவ்வளோதான் ரிக்வெஸ்ட் வந்து முன்னாடி வச்சாச்சு. தேங்க்யூ சதீஷ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஐ என்ஜாய் திஸ் இன்டர்வியூ. ஈவன் மீ. தேங்க்யூ. நீங்கள் சொல்லணும், நான் சத்தியமாக அவங்க சொல்லிக் கொடுக்கல, பட் அவங்களே சொல்லிட்டாங்க. டேக் ஓகே கேமரா ஆஃப். தேங்க்யூ.